அனைவருக்கும் வணக்கம். சுப்ரீம் தமிழ் சேனலுக்காக நான் உங்கள் ரமேஷ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளக்கேஜ் ஸ்டாப்லேஜ் டாலரன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் 345519 அப்படின்ற சார்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சார்ட்டை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ப்ளக்கேஜில் டாலரன்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபார்மில் வந்து கோ ஈக்குவல் டு கே ப்ளஸ் இசட் ப்ளஸ் எம்எஸ் h/2, நோ கோ ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் எம்எஸ் h/2. இந்த ஃபார்முலா வந்து சார்ட்லேயே இருக்கும். சார்ட்டில் வந்து 15வது பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளக்கேஜோட ஃபார்மாஸ் இருக்கும், ஸ்டாப்லேஜோட ஃபார்மாஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து கேன்றது மினிமம் வேல்யூ, ஜின்றது மேக்ஸிமம் வேல்யூ. இசட்டு h/2 அந்த வேல்யூ வந்து சார்ட் வந்து எடுப்போம். இந்த ஓரோட டாலரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் டி. அதை வச்சு இந்த இசட்டு h/2 வேலையை நம்ம சார்ட் வந்து எடுப்போம். இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தா அவங்களுக்கு புரியும். ப்ளக்கேஜ் 20 ப்ளஸ் -O2 அப்படின்னா 19.98லேருந்து 20 O2 வரைக்கும் அந்த ஓனோட சைஸ் வரலாம். ஓகேங்களா? அப்போ இதில் மினிமம் வேல்யூனா 19.9 மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ ஜி வந்து 20 O2. அப்போ டாலரன்ஸ் என்ன, அந்த ஓனோட டாலரன்ஸ் என்ன, 20 O2 மைனஸ் 19.98 ஈக்குவல் டு O4. O4ன்றது 40 மைக்ரான். உங்களுக்கு தெரியும் 0.001 mm ஈக்குவல் டு 1 மைக்ரான். ஓகேங்களா? இப்போ வந்து சார்ட்டில் போய் பார்க்கலாம். சார்ட்டில் அந்த இசட்டு h/2 வேல்யூ எப்படி இருக்குதுன்னா, அதுக்குன்னு டூல் தான் இது. ஓல் இங்கே பாருங்கள், ஓல்னு இருக்குல்ல, அது வந்து ப்ளக்கேஜ். ஸ்டாப்கேஜ் வந்து ஷாப்ட்னு இருக்கும். இதில் வந்து இந்த ஓலோட சைஸு அப் டு 3 வரைக்கும், இங்கே 3 to 6 வரைக்கும் இந்த ரோ, 6 to 10 இந்த ரோ. நம்ம வந்து 20, அப்போ எங்கே வரும், இந்த ரோவில் வரும். ஓகேங்களா? இந்த ஓலோட டாலரன்ஸ் என்ன, டி 40 மைக்ரானில். இப்போ எங்கே வரும், இங்கே வரும். இந்த 33 க்ளோஸாக இருக்கா, எந்த காலம் இருக்குது பார்க்காதுக்கு. இந்த 40 மைக்ரான்றது 33 க்ளோஸா, 52 க்ளோஸா, 33 தான் க்ளோஸ். அப்போ வந்து இந்த காலத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இசட்டுன்றது 5 மைக்ரான், h1/2 2 மைக்ரான். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணணும். கோ ஈக்குவல் டு கே ப்ளஸ் இசட் ப்ளஸ் எம்எஸ் h/2 இல்லை, கேன்றது மினிமம் 19.98, இசட்ன்றது 5 மைக்ரானு, h/2ன்றது 2 மைக்ரான். இப்போ கோவோட டாலரன்ஸ் 19.985 ப்ளஸ் 2 மைக்ரான். நோகோ ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் மைனஸ் h/2. ஜின்றது 20.02 ப்ளஸ் மைனஸ் 2 மைக்ரான். இதுதான் நோவோட டாலரன்ஸ். இந்த மாதிரி ஸ்னாப் கேஜி பார்க்கலாம். ஸ்னாப் கேஜி ஃபார்முலா ஜி மைனஸ் இசட்1 ப்ளஸ் மைனஸ் h1/2. No go equal to k plus alpha 1 plus h1/2. எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அந்த ப்ளக்கேஜ் பார்த்ததை எடுத்துக்கலாம். அதோட டாலரன்ஸை சார்ட்டை போய் பார்க்கலாம். ஒன்று ப்ளக்கேஜ் ப்ளஸ் ஷாஃப்ட்டு, இது வந்து ஸ்னாப் கேஜ். ஏன்னா 20 எங்கே வரும், இங்கே வரும். 40 மைக்ரான் இங்கே வரும். 33 க்ளோஸு. அப்போ இந்த ரோ தான் எடுத்துக்கணும். அப்போ இசட்1 வந்து 5 மைக்ரான், h1/2 3 மைக்ரான். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் ஜி மைனஸ் இசட்1 ப்ளஸ் மைனஸ் h1/2. ஜின்றது 20.02 மைனஸ் 5 மைக்ரான் ப்ளஸ் மைனஸ் 3 மைக்ரான். இப்போ கோல்டு டாலரன்ஸ் 20.015 ப்ளஸ் மைனஸ் 3 மைக்ரான். இப்போ நோகோ பார்க்கலாம். நோகோ ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஆல்ஃபா 1 ப்ளஸ் மைனஸ் h1/2. சார்ட்டில் போய் பார்ப்போம். இதில் ஆல்ஃபாவே கிடையாது. ஆல்ஃபா எங்கே வரும்னா 180 மேலே தான் ஆல்ஃபா வேல்யூ வரும். இப்போ பாருங்கள், 180 வரைக்கும் கிடையாது, 180 மேலே தான் ஆல்ஃபா வேல்யூ வரும். இப்போ நம்ம வந்து 20ல் இருக்கிறதால அங்கே ஆல்ஃபா இல்லாதால நம்ம வந்து கே ப்ளஸ் மைனஸ் h1/2 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 19.98 ப்ளஸ் மைனஸ் 3 மைக்ரான். இதுதான் நோவோட டாலரன்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
ஓகே, தேங்க்யூ.